ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ட்ராக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் வெளியான டிஆர்பியில் வந்துட்டு சிறகடி காசி நம்பர் 1 பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீக்குமே வந்துட்டு நம்பர் 1 பொசிஷன் தான், சிங்கப்பெண்ணை பீட் பண்ணியாச்சு. பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மூவி இருக்கு இல்லையா, ஸோ ஓவரால் அந்த பார்க்கில் வந்து டாப் 5 இருப்பாங்க இல்லையா, அதில் மூவியுமே பீட் பண்ணி நம்பர் 1 பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல பார்க் வைஸ் வந்து சிறகடி காசி தான் இருந்திருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் சிங்கப்பெண்ணை, தேர்ட் பொசிஷனில் தான் திருச்சிற்றம்பலம் மூவி. ஸோ மூவியே பீட் பண்ணுற அளவுக்கு சிறகடி காசி வளர்ந்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஸ் மூவ் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக மூவ் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் ட்ரூத் ரிவீல் வச்சு, அதே போல் ஒவ்வொரு நாளுமே என்கேஜிங் எபிசோட்ஸ் வச்சு அடுத்த ட்ராக் என்ன, எப்படி கொண்டு வராங்க, ஏன் இந்த கேரக்டர் இன்னும் மாறாமல் இருக்காங்களோ, இந்த கேரக்டர் திருந்துருவாங்களோ, மன்னிப்பு கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சா இல்லைங்க, நாங்கள் ஸ்டபோனாக தான் இருப்போம், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்புகளை தான் கொண்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு வருத்தங்கள் என்ன அப்படின்னா, ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணாதது அப்படிங்கிறதான். மீனா கேரக்டர் இன்னுமே வந்து டம்பாக இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். ஒரு பக்கம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு, அதாவது பிரச்சனைகள் முடியல, பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது சீக்கிரம் முடிச்சிருவாங்க, அப்படியே முடிச்சிடும். ஏன்னா நிறைய டைம் யோசிச்சோம், அண்ணாமலை அப்போ வந்துட்டு இது அப்படியே விட்டுருவாரோ அப்படின்னு யோசிச்சிருந்த நேரத்தில் இல்லைங்க, இந்த முறை அவர் விடவே இல்லை. ரொம்ப ஸ்டெப்பான அவர் ஒரு பக்கம் மூவ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜயம்மா இல்லை என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாலுமே கூட சரி நான் திட்டாமல் இருப்பான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, நான் திட்டிட்டு தான் இருப்பேன், என் கேரக்டர் திருந்தவே திருந்தாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஸ்ருதியோட கேரக்டர் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஒரு பக்கம் போட்டு விஜயம்மா பக்கம் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே போல் மீனா வந்து இந்த இடத்துல எதுவுமே பேசுறது இல்லை. ஸோ இவ்வளோ திட்டினாலும் மீனா வந்து என்னை மட்டும் திட்டுறீங்களே, என்னை மட்டும் சொல்கிறீங்களேன்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர அடுத்து அவங்க சேர்ந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 இல்லைங்க 3 பேரலல் ட்ராக் கிட்ட வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு நம்முடைய முத்து, ஸோ அவருடைய நியூ கார் வாங்குற விஷயமா அது ஒரு பக்கம் மூவ் ஆகுது. ஸோ அந்த கார் பார்க்க போயிருக்காரு. அங்கே வந்துட்டு மீனா வந்துட்டு இப்போதைக்கு கார் வேண்டாமே, இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவர் கார் வாங்குவார், அந்த ரிலேட்டடாக எப்படி மூவ் ஆக போகுது, ஸோ எப்படி வீடு கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு மனோஜுடைய அந்த கடை விஷயம், திருடிக்கிட்டு போனவங்கள்ட்ட இருந்து பொருள் வாங்கினவங்களாம் வந்துட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் கம்மி விலையில தான் வாங்கியிருக்கோம், நீங்கள் வந்துட்டு கம்மி விலையில் அந்த காசை கொடுத்துட்டு நீங்கள் பொருள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு மனோஜன் ரோகி அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பொருளை எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கான காசு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ 60,000 பொருள் அப்படின்னா 45,000 அவங்கள்ட்ட கொடுத்துட்டா மிச்சம் இவங்களுக்கு வந்து ஒரு 15,000 கிட்ட லாபம் அப்படிங்கிட்ட இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த வேலை செய்கிற பசங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்போ நம்மளும் ஏமாற்றலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இது மாதிரி ஏதாச்சும் பொருளை எடுத்துக்கிட்டு திருப்பி இவங்கள்ட்ட கொடுத்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அந்த ஒரு ட்ராக் மூவ் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்ருதியோட கேரக்டர் ஸோ டே பை டே கேரக்டர் வந்து போல்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மீனாமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் ஸ்ருதியோட வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே அந்த இடத்துல சொல்லலை. அதே போல் வந்துட்டு அவங்க சைடில் என்ன ட்ராக் மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடான ட்ராக். ஸோ குழந்தை பெற்றுக்கிறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கா, ஸோ அதெல்லாம் பயந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா டப்பிங்கில் வந்து அந்த மாதிரி குழந்தை பிறக்கிற சீனுக்கு வந்து டப்பிங் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு வீட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்துட்டு ஒரு எதாச்சியாக வந்துட்டு ஆமாம் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்முடைய மீனாவும் சரி ஸ்ருதியுமே சரி அங்கேருந்து ஒரு பெரிய பயங்கர டவுட்டு. ஸோ ஏன்னா எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட தான் இந்த எபிசோட் வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஸ்டோரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நடுவில் முத்து வந்துட்டு நம்மளுடைய பாட்டியை வந்து அடிச்சுட்டு வராரு. ஸோ பாட்டி இஸ் பேக். ஸோ பாட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்த ரீசன் வந்துட்டு நம்மளுடைய அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ பாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அப்கமிங்கில் பெரிய சீனாக தான் இருக்கும். ஏன்னா உடனே வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ஒரு 2 days, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக வருவாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே போயிடுவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அண்ணாமலை அப்பா எவ்வளோ சீக்கிரம் மாறுவார், ஸோ எவ்வளோ நாள் வந்துட்டு பாட்டி வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாட்டி வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்னு நம்புறேன். பட் இதுக்கு நடுவில் ஹீரோயினுடைய கேரக்டரை கொஞ்சம் போல்டாக மாற்றுங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். ஏன்னா ஸ்டார்டிங் டேஸில் இருந்த மீனா வேறு, ஏன்னா சுத்தியல் மீனான பேர் வச்சுருந்தோம். பட் இப்போ வந்துட்டு அப்படி அதுக்கான எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே இல்லாமல் தான் சீரியல் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ டீம்ஸ்லேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து தொடர்ந்து அது நம்மளுடைய முத்து வீட்லேயே ஷூட் போயிட்டு இருக்கு போல். ஸோ முத்து வீட்டிலேருந்து நம்மளுடைய முத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 to 3 daysக்கு மேலே அதே வீட்டில் வந்து ஷூட் போகுது. ஸோ எந்த மாதிரி ட்ராக் அப்படிங்கிறதெல்லாம் நானுமே எங்கராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் அந்த கோவில் ட்ராக் கூட நான் யோசிச்சு வந்தோம் இல்லையா, ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காஸ்டியூம் வந்தாச்சு, நம்மளுடைய ஸ்ருதியுடைய அவங்க அம்மா வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போகிற ட்ராக் எப்போ அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய விஜயம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு பார்வதி ஆண்டிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பணக்கார பைத்தியத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ருதியோட நேம் இது வரைக்கும் படக்குரல் அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்தில் விஜயம்மா வந்துட்டு இப்போ பணக்கார பைத்தியம் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னா, ஸ்ருதிக்கு எது பண்ணாலும் திருப்பி அவங்க ரிவர்ட் அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஸ்ருதி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி பல்பு இவங்க வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக
அப்கமிங்கில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத. எபிசோட்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து என்கேஜிங்காக தான் போயிட்டுருக்கு, டே பை டே நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து என்னங்கிற மாதிரி. ஸோ மீனா சைட்லேருந்து கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ டீம் அதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ரிக்வஸ்ட். ஏன்னா இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய ட்ரூத் ரிவீல் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்கமிங்ஸில். அதையெல்லாம் இப்போதைக்கு ரிவீல் பண்ணலனாலுமே கூட இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன ட்ராக்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, அதுலாம் ஹீரோயினை கொஞ்சம் போல்டாக காமிச்சிட்டாங்கன்னா கூட ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ அப்கமிங்கில் அந்த ஃபியூச்சரில் கூட ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இவ்வளோ பெரிய ட்ரூத் ரிவீல் நிறைய இருக்குது இப்போ ரோஹிணி ட்ரூத் ரிவீல்லாம். ஸோ அதெல்லாம் வரும்போது இன்னுமே மாசாக இருக்கும், டிஆர்பியுமே நல்லா வரும் அப்படிங்கிறது தான். ஸோ டீம் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இன்னும் அடிஷனல் அப்டேட்ஸ் கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, வெற்றி வசந்தோடைய அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு திருப்பி அவருடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் அவருடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் நம்புங்க. ஸோ அவர் ரிலேட்டடாக ஏதாச்சும் நேமில் வேறு எதுவும் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க. ஸோ ஃபேக்னு சொல்லி உடனே ரிப்போர்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது அவர் சைடு ரிக்வஸ்ட். ஸோ நானுமே உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இப்போ வந்து சொல்கிறேன். அதே போல் வந்துட்டு மீனா சைட் சொல்லணும் அப்படின்னா அவங்க தொடர்ந்து மலையாளம் ஷூட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கு இங்கே ஸ்கோப் இல்லை அப்படின்னாலுமே ஸ்டில் ஃபேன்ஸ் ஒரு சில பேர் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்துட்டு ஹீரோயின் மேலே எதாவது தப்பா, கோமதி பிரியா மேலே எதுவும் தப்பானா கண்டிப்பாக அவங்க மேலே கிடையாது. அவங்க கொடுக்குற ரோலை அவங்க ஜஸ்டிஃபிகேஷனாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டீம் சைடில் தான் தப்பு, ஸ்டோரி கையில் தான் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் சைடில் மாற்றுறது அப்படிங்கிறது. ஸோ ஷீ இஸ் டூயிங் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய இது போல். அதே போல் வந்துட்டு நம்முடைய விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கு அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக டெலி அவார்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வருவாங்க. அதர் சேனல்லையுமே இங்கே விஜய் டெலிவிஷன் வந்து பேசி அவங்க கால் ஷீட் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ஸோ அவார்ட்ஸ் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் மீனா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிது. ஸோ யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கியூரியஸில் நானுமே இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் முத்து மீனா ஃபேன்ஸ்க்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, இந்த வாரம் வந்துட்டு டிக் ஷோ இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நம்முடைய வெற்றி வசந்த் முத்து வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அது எனக்கு வருத்தமான என்ன விஷயம் அப்படின்னா பேரா வரல. ஸோ முத்து ஒன் மீனா அவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணல. முத்து மட்டும்தான் வந்துட்டு டிக் ஷோவில் ஜாயின் பண்ணுறாரு. அதே போல் அது இது ஷோவில் வந்துட்டு நம்முடைய மீனா ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அது இதுலையும், ஹீரோஸ் எல்லாம் ஒரு பக்கம் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எனிவே ஓரளவுக்கு நம்ம முத்து மீனாவை அன்றைக்கி சண்டே ஃபுல்லாக பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு 2 o'clock தொடங்குச்சு, அதாவது 1:30 தொடங்குச்சுன்னா அது தொடர்ந்து 4:30 வரைக்கும் இவங்களுடைய அதாவது முத்து மீனா மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் வருத்தப்பட வேண்டாம், இவங்க 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட் வந்து டிஃப்ரெண்ட் டேஸில் போயிருக்கும். ஸோ இவங்க வந்து அன்றைக்கி அவங்க அவைலபிளாக இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க வர அன்றைக்கி இவங்க அவைலபிளாக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் வெற்றி வசந்தமே கூட அடுத்தடுத்து மூவிஸ் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு சீரியல் இவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த மோட்டிவ் கண்டிப்பாக மூவி சைடாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ரீச் வந்து அவர் கிடைச்சிருந்துச்சு. அவருடைய ஆக்டிங்குமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன திரையின் விஜய் சேதுபதினு அவ்வளோ சீக்கிரம் ஒரு பட்டம் வாங்கிட முடியாது. அது இங்கே வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது அதை வெளித்திரையிலேயே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் சிறகடி காசே அவர் சீரியல்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ பேரலாக மூவி சைட் போயிடுவார். ஸோ நம்ம சார்பாக அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். பேரலாக ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு, இப்போ ஆல்பம் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சைடில் அடுத்து மூவிஸ் அப்படின்னும் போது அவருடைய க்ரோத் பார்க்க நமக்குமே சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நாளைக்கு வந்து டிஆர்பி ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதுலேயுமே நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து 3வது வாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ 2 வாரம் வந்து பேக் டு பேக் பீட் பண்ணியாச்சு. ஸோ 3rd வீக்கும் பீட் பண்ணியாச்சுன்னா சன் டிவி அடுத்து எந்த மாதிரியான மூவ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா நிறைய சீரியல்ஸை சிறகடி காசைக்கு ஆப்போசிட்டாக போட்டு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ எஸ்பி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்குமே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பெரிய ஆசை. ஏன்னா அவங்கள பீட் பண்ணுறது அதெல்லாம் அடுத்தபடியான விஷயம். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் கிடைக்குதா, அதுதான் நமக்கு ஒரு பெரிய விஷயம். நல்ல ஒரு சக்ஸஸோட நல்ல ஒரு கதைக்களத்தோடு வராங்களா அப்படிங்கிறதா இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை இன்னுமே கொஞ்சம் டீம் பிளான் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ரீச் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். ஸோ நாளைக்கு டிஆர்பிக்காக நானுமே வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த அப்டேட் பற்றின ஓவரால் உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.